நாம் அப்ரூவ் பண்ணால் போதும். புதுசாக ஒன்று நம்ப வேண்டாம். ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு அப்ரூவ் பண்ணால் போதும். அதுதான் ஃபெய்த்து, அதுதான் விசுவாசம். அந்த நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னா நாமும் முனிவர்கள் தான், நாமும் சான்றோர்கள் தான், ஆண்டோர்கள் தான். ஆசாரியர்களாக முனிவர்களாக மாறினதை யார் எப்படி மாறினாங்க? நம்ம போல் மனிதர்கள் தானே சார், நம்ம போல் சராசரியும் மனிதர்கள் தான். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினில் வந்ததுனால அவங்க முனிவர் ஆகிட்டாங்க, ஆச்சாரியர் ஆகிட்டாங்க. நாமும் அப்படி ஆகலாம். அதில் ஃபெய்த்து தான் வேணும். அப்போது இந்த ஃபெய்த்து நமக்கு வரணும். அதுக்கான வழிபாடு நம்ம எல்லாருக்குமே இது நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சம் இருக்குது. அதுதான் ஃபெய்த் இன்மை, அவிஸ்வாசம், நம்பிக்கை இன்மை. அது போகணும். இல்லை நடக்கும், பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அது பொய் இல்லை, நடக்கும் என்று நம்பணும். சில பேர் அந்த நம்பிக்கை இல்லாமல் வீம்புக்கு செய்வாங்க. இப்போ ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் கையை விடுறேன் பாருன்னு சொல்லி, சாஸ்திர நம்பிக்கையெல்லாம் கிடையாது, வீம்புக்கு விடுறேன் பாரு அப்படின்னு விடுவாங்க. அசட்டு துணிச்சல், அது பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கையின் பலத்திலே கையை விடணும்.